திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். உலக தேசங்களில் சமீபமாக பலவிதமான வித்தியாசமான கொள்ளை நோய்கள் பரவி வருகிற செய்திகளையும் அதனால் உண்டாகிற உயிரிழப்புகளையும் தொடர்ந்து கேள்விப்பட்டு வருகிறோம். அந்த வகையிலே பார்க்கும் பொழுது உலக அளவிலே ஒரு சிறிய உயிரினமானது மிகப்பெரிய உயிரிழப்புகளை மனித குலத்திற்கு ஏற்படுத்தி வருவதாக அது சமூக வலைதளங்களிலே பரவி இருக்கிறது. தற்போது அது என்ன என்று சொல்லி பார்ப்போமே ஆனால், கொசு என்று சொல்லப்படுகிற மிகச் சிறிய உயிரினமானது உலகம் முழுவதிலும் ஆண்டுதோறும் சுமார் 7 லட்சத்திலிருந்து 10 லட்சம் பேர் உயிரிழப்பதற்கு காரணமாக காணப்படுகிறதாக கூறப்படுகிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை கொசுவினுடைய ஆயுட்காலம் என்பது சில வாரங்கள் மட்டுமே ஆனாலும் சுமார் 70 ஆண்டுகள் வரை சராசரியாக மனித இனம் உயிர் வாழ்கிறது. இன்றைய காலகட்டத்தில் இருக்கிற அதே சூழ்நிலையில் இந்த சிறிய உயிரினமானது இந்த நீடிய ஆயுளை உடைய மனிதனுடைய வாழ்க்கையின் ஆயுட்காலத்தை மிக குறுகிய நாட்களுக்குள் முடிய வைப்பது என்பது எவ்வளோ பெரிய வேதனையான காரியம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உலக அளவிலே ஆண்டுதோறும் கொசுவினால் உண்டாகிற நோய்களினாலே 7 லட்சத்திலிருந்து 10 லட்சம் பேர் உயிரிழக்கிறார்கள் என்பது ஒரு நிதர்சனமான உண்மையாக கண்டறியப்பட்டிருக்கிறது. கொசு கடிப்பதினாலே ஒருவேளை நேரடியாக எந்த மனிதனும் உயிரிழக்கிறது கிடையாதது போல் நமக்கு தோன்றினாலும், கொசுவினால் உண்டாகிற டெங்கு வைரஸ் காய்ச்சல், இன்னமும் ஜிகா வைரஸ் காய்ச்சல் மட்டுமல்ல, சிக்கன் குனியா, இன்னும் கோவிட் வைரஸ், இது நிமித்தமாக உண்டாகிற கொடூரமான காய்ச்சல்களினாலே மனித இனம் உயிரிழப்பது என்பது அதிகரித்திருப்பதாக கூறப்படுகிறது. ஆகவே இந்த வைரஸ் தொற்றுவை ஏற்படுத்தக்கூடிய இந்த கொசுக்களுடைய உற்பத்தியை கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அகில உலக அளவிலே முயற்சிகளை எடுத்து வருகிறார்கள் விஞ்ஞானிகள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, எவ்வளவுதான் மனிதர்கள் தங்களுடைய மூளையின் ஞானத்தை கொண்டு இவைகளையெல்லாம் கட்டுப்படுத்த தங்களுடைய முயற்சி எடுத்தாலும் அதையும் தாண்டி இவைகளை முற்றிலும் தடுத்து நிறுத்த நம்முடைய ஆண்டவரால் மாத்திரமே முடியும். ஆகவே அவரே உருவாக்கினவர், அவரே சிருஷ்டிகர்த்தா. ஆகவே மனித குலம் எப்பொழுதெல்லாம் கொள்ளை நோயினாலே உயிரிழக்கிறதோ, இப்படிப்பட்ட அழிவுகளிலே பாதிக்கப்படும் பொழுது அது தேவனுடைய கோபாக்கினி நிமித்தமாக உண்டாகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே ஆண்டவர் மனமிறங்கி ஜனங்களை பாதுகாக்க வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த கடைசி கால அழிவுகளிலே இப்படிப்பட்ட உயிரினங்களினாலே உண்டாகிற அழிவுகள் என்பது தொடர்ந்து தீவிரித்து வரும் என்பது நம்முடைய வேதத்தின் அடிப்படையிலே கூறப்பட்ட தீர்க்க தரிசனங்களிலும் ஒன்றாக அது கருதப்படுகிறது. ஆகவே இப்படிப்பட்ட நோய்களினாலே உண்டாகிற அழிவுகள், உயிரிழப்புகள் தடுக்கப்பட நாம் பாரத்தோடு ஆண்டவருடைய இரக்கத்திற்காக மன்றாடி ஜெபிக்க போகிறோம். எவ்வளவு நாம் ஜெபிக்கிறோமோ அவ்வளவுக்கு அளவு இந்த அழிவுகளிலிருந்து ஜனங்களை கர்த்தர் பாதுகாக்க முடியும். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தேசத்தில் தேசங்களில் அதிகரித்து வருகிற ஆண்டவரே தகப்பனே, இந்த கொசுக்களினால் உண்டாகிற ஆண்டவர் வைரஸ் தொற்றுக்களினாலே ஜனங்கள் உயிரிழப்பது அதிகரித்திருப்பதை எண்ணி பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஆண்டுதோறும் 7 லட்சம் முதல் 10 லட்சம் பேர் வரைக்கும் இந்த கொசுக்களினால் உண்டாகிற தொற்று நோய்களிலே உயிரிழக்கிறார்கள் என்பதை எண்ணி பாரத்தோடு ஜெபிக்கிறோம். நீர்தாமே மனமிறங்கி இந்த வைரஸ் தொற்றுகளினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் குணம் அடைய உடைய தழும்புகளால் சுகமாகிறோம் என்று சொன்ன வார்த்தையின்படி மெய்யாகவே நீர் எங்களுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு எங்களுடைய துக்கங்களை, எங்களுடைய நோய்களை சுமந்து தீர்த்தீர் என்ற வார்த்தை விசுவாசித்து என் ஜனங்கள் விடுவிக்கப்பட, சுகமாக்கப்பட பாரத்தோடு ஜெபிக்கிறேன். மருத்துவமனையிலே பலவீனப்பட்டு பலவித கொடூர வைரஸ் தொற்றுக்களினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் குணமடைய ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் மனம் இறங்கி நீர் அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று உம்முடைய ஆண்டவரை பாதங்களை தொட்டு பாரத்தோடு ஜெபிக்கிறோம். எங்களோட ஜெபத்தில் இணைந்திருக்கிற எல்லா சகோதரர்களையும் ஆசீர்வதிங்க, மேன்மைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.
தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.